ஆசிரியர் மாணவர்களுக்கு வணக்கம். இன்றைய வீடியோவில் எந்த பாடம் பார்க்க போகிறோன்னா, சூழ்நிலை அறிவியல் 2ஆம் வகுப்பு சூழ்நிலை அறிவியலில் ஃபஸ்ட் டேர்மில் உள்ள கண்டென்ட்டை தான் பார்க்க போகிறோம். ஸோ இது யாருக்கான வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெட் பேப்பர் 1 எழுதக்கூடிய மாணவர்களுக்கான வீடியோ. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம்னால பாருங்கள். நமது சுற்றுச்சூழல் இந்த பாடத்தில் என்ன கண்டென்ட் இருக்குன்னு பார்க்கலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பார்த்துக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு தெரியுமான்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு மரத்தினுடைய வயதை அதன் மரக்கட்டையில் உள்ள வளையங்களுடைய எண்ணிக்கையை கொண்டு அறியலாம்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு மரம் இருக்குன்னா, பழங்கால மரம் இருக்குன்னா, இல்லை ஒரு மரம் ஒன்று இருக்க ரொம்ப வருஷமாக இருக்குன்னா, அது எத்தனை வருஷமாக இருக்குன்றதை எப்படி கண்டுபிடிப்பான்னா, அதில் இருக்கக்கூடிய வளையங்கள், வளையங்களுடைய அடிப்படையில் தான் அதனுடைய வயதானது தீர்மானிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு மரத்தினுடைய வயது அந்த மரக்கட்டையில் உள்ள வளையங்களுடைய எண்ணிக்கையை கொண்டு அறியலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், சமவெளினா என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, சமவெளி என்பது பார்த்திங்கன்னா ஒரு தட்டையான நிலப்பகுதி. ஓகே, சமவெளி என்பது ஒரு தட்டையான நிலப்பகுதி. குன்றுகளை விட சமவெளிகளில் வெப்பம் அதிகமாக இருக்கின்றாங்க. ஓகேவா, நம்ம படிச்சிருப்போம் சமவெளி, அதுக்கடுத்து குன்று, ஓகேவா, அடுத்து பீடபூமி, மலையெல்லாம் சொல்லுவோம். அப்போ உயரம் அதிகரிக்க மேலே செல்ல வெப்பநிலையானது என்ன பண்ணும், குறையுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அப்போ அதன் அடிப்படையில் இப்போ சமவெளியை விட உயரம் அதிகமான குன்றுகளை விட உயரம் குறைந்த அந்த சமவெளிகளில் வெப்பம் அதிகமாக இருக்கும். ஓகேவா, அடுத்து பயிரிடுவதற்கு சமவெளி மிகவும் ஏற்றது. ஓகேவா, வேளாண்மை செய்வதற்கு ஏற்ற ஒரு நிலம்னா நம்ம எதை சொல்லலாம், மலைப்பகுதியா, குன்றுகளா, பீடபூமிகளா, சமவெளிகளான்னு கேட்டாங்கன்னா சமவெளிகள். அப்போ சமவெளி என்பது ஒரு தட்டையான நிலப்பகுதி. குன்றுகளை விட சமவெளி என்பது உயரம் குறைந்திருக்கும், அதனால் வெப்பம் அதிகமாக இருக்கும். பயிரிடுவதற்கு மிகவும் ஏற்ற நிலமாக எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமவெளி பகுதி தான் இருக்குது. ஓகேவா, அடுத்தது பாருங்கள், வேலை பாருங்கள், குன்றுகளை பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இது சமவெளியை விட குளிர்ச்சியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா உயரம் அதிகரிக்க என்ன பண்ணலாம், வெப்பநிலை குறையும். அப்போ குன்றுகளில் சமவெளியை கம்பேர் பண்ணும்போது வெப்பம் குறைவாக இருக்கும், குளிர்ச்சியாக இருக்கும். அதுமாதிரி பார்த்திங்கன்னா குறிப்பாக கோடை காலங்களில் பார்த்திங்கன்னா மக்கள் மலை வாழிடங்களை பார்வையிட வருகின்றனர். ஓகேங்களா, ஏன்னா மலைப்பகுதினாவே எப்படி இருக்கும், வெப்பநிலை வந்து பார்த்திங்கன்னா மேலே போக குறைஞ்சிருக்கிறதால இப்போ கோடை காலங்களில் மக்கள் என்ன பண்ணுறாங்க, மலை வாழிடங்களை பார்வையிட விரும்புகின்றனர். கொஞ்சம் என்ன பண்ணால் வெப்பநிலை குறைஞ்சி காணப்படும், கொஞ்சம் இதமாக இருக்கிறதால கோடை காலங்களில் மலை வாழிடங்களை என்ன பண்ணுறாங்க, பார்வையிட போகிறாங்க. ஓகே, அப்போ சமவெளியை விட குன்று என்பது பார்த்திங்கன்னா சமவெளியை விட குன்றுகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உயரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதனால் வந்து குளிர்ச்சியாக இருக்கும். ஓகேவா, கோடை காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் என்ன பண்ணுறாங்க, மலை வாழிடங்களை நம்பி என்ன பண்ணுறாங்க, மலை வாழிடங்களை பார்வையிட வருகின்றதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்தது பாருங்கள், இந்த குன்றுகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த படிக்கட்டு விவசாயம் என்பது பண்ணுவாங்க. ஓகேவா, குன்றுகளில் படிக்கட்டு விவசாயம் என்பதை பண்ணுறாங்க. ஓகேவா, சில குன்றுகளில் என்ன சொல்கிறாங்கன்னா தேயிலை, காப்பி கொட்டை செடிகள் என்ன பண்ணுது,
பயிரிடப்படுகிறது. இந்த படி விவசாய முறையில் சில குன்றுகளில் தேயிலை, காஃபி கொட்டைகள் என்ன பண்ணுது, அது பயிரிடப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், இது ரொம்ப முக்கியமானது. தமிழக மலைகளினுடைய அரசி என அழைக்கப்படக்கூடியது உதகமண்டலம் சொல்லக்கூடிய ஊட்டி. ரொம்ப முக்கியமானது. ஓகே, தமிழக மலைகளின் அரசின்னா ஊட்டி அல்லது உதகமண்டலம். இளவரசின்னு கேட்டாங்கன்னா இது கொடைக்கானல் சொல்கிறாங்க. ஓகே, இளவரசின்றது கொடைக்கானல். அடுத்தது நம்முடைய தமிழ்நாடு மாநில விலங்கு என்ன சொல்கிறாங்கன்னா வரையாடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி மலைகளில் காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 3 பாயிண்ட்டுமே ரொம்ப முக்கியமானது. தமிழக மலைகளின் அரசின்னு கேட்டாங்கன்னா ஊட்டி அல்லது உதகமண்டலம், இளவரசின்னு கேட்டாங்கன்னா கொடைக்கானல். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய மாநில விலங்குன்னு பார்த்தீங்கன்னா என்னது, நீலகிரி வரையாடு. ஓகேவா? அடுத்து பாருங்கள், இந்த முத்து இருக்குது பார்த்தீங்களா? ஓகே, முத்து என்பது இந்த கொற்கை முத்துவெல்லாம் சொல்லுவாங்க. முத்து குளிப்பதற்கு ஃபேமஸான இடம் சொல்லுவாங்க. முத்து எடுப்பதற்கு ஃபேமஸான இடம் கொற்கை துறைமுகம்னு சொல்லுவாங்க. பாண்டியர்களுடைய பழமையான துறைமுகம். இந்த சிப்பியிலிருந்து தான் என்ன கிடைக்குதுன்றாங்க, முத்துக்கள் உருவாகுது. சிப்பி என்பது ஒரு உயிரினம், கடல்வாழ் உயிரினத்திலிருந்து தான் முத்துக்கள் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதான் சிப்பிக்குள் முத்துன்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், அது பாலைவன பகுதி. அது பாலைவன பகுதியை பார்த்திங்கன்னா அது பார்த்திங்கன்னா ஒரு வெப்பமான சில பாலைவனங்கள் குளிர் பாலைவனங்களாக இருக்கும். சிலது பார்த்திங்கன்னா வெப்பமானதாக இருக்கும். நம்முடைய தார் பாலைவனம், இந்தியாவில் இருக்கக்கூடிய தார் பாலைவனம் என்பது வெப்பமான பாலைவனம்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா இது மணல் நிறைந்த பகுதிகளாக காணப்படும், மணல் மேடுகளாக காணப்படும். அதனால் இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா மணல் குன்றுகள். பாலைவனத்துக்கு இன்னொரு பேர் மணல் குன்றுகள்னு சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இந்த பாலைவனத்தில் அதிகமாக என்ன செடிகள் காணப்படுகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா கள்ளி செடிகள் என்பது என்ன பண்ணுறது, காணப்படுது. கள்ளி செடிகள் அதிகமாக பாலைவனத்தில் காணப்படுகிறது. ஏன் இந்த கள்ளி செடிகள் பாலைவனத்தில் வளருதுன்னு சொல்கிறாங்கன்னா இது குறைந்த அளவு நீர் இருந்தாலே என்ன பண்ணும், வளரக்கூடிய ஒரு திறன் ஆற்றல் என்பது எதுக்கு இருக்குது, கள்ளி செடிகளுக்கு இருக்குன்றாங்க. ஓகே, அப்போ பாலைவனம் பார்த்திங்கன்னா மணல் குன்றுகள்ன்றாங்க. ஏன்னா மணல் மேடுகளாக காணப்படுகிறது பாலைவனங்கள். பொதுவாக நம்முடைய தார் பாலைவனம் என்பது என்ன சொல்கிறாங்க, வெப்பமான மணல் நிறைந்த பாலைவனம்னு சொல்கிறாங்க. கள்ளிச்செடிகள் அதிகமாக என்ன பண்ணுது, வளருதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, இது பார்த்திங்கன்னா குறைந்த அளவு நீர் இருந்தாலே என்ன பண்ணும், வளரும் தன்மை உடையது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஒட்டகம் பார்த்திங்கன்னா பாலைவனத்தில் பயணம் செய்வதற்காகவே பயன்படுத்தப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ ஒட்டகங்கள் பாலைவனத்தில் பயணம் செய்ய பயன்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. அதனால் ஒட்டகங்களுக்கு பேர் என்னது, பாலைவன கப்பல். அப்போ ஒட்டகங்கள் பாலைவனத்தில் பயணம் செய்வதற்கு பயன்படுகிறது. ஏன்னா மணலில் நடக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ ஒட்டகங்கள் ஈஸியாக நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒட்டகங்கள் பாலைவனத்தில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு பயன்படுறதால ஒட்டகங்கள் பாலைவன கப்பல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், அதாவது ஒட்டகத்தால் அதிக அளவு நீரை ஒரே நேரத்தில் குடிக்க முடியும்னு சொல்லுவாங்க. ஒரே நேரத்தில் அதிக அளவு நீரை எந்த உயிரினத்தால் குடிக்க முடியுமா, ஒட்டகத்தால் குடிக்க முடியும். நீரும் உணவும் இன்றி ஒட்டகத்தால் பல நாள்கள் உயிரோடு வாழ முடியுன்றாங்க. அப்போ ஒரே நேரத்தில் அதிகப்படியான தண்ணியை குடிக்க முடியும், அதேமாதிரி நீரும் உணவும் இல்லாமல் என்ன பண்ண முடியும், பல நாள்கள் வாழ முடியும்னு சொல்கிறாங்க. அடுத்து இங்கே பாருங்கள், குன்றுகளில் படி விவசாயம் நடைபெறுகிறது. இது கரெக்டு. குதிரை பாலைவன கப்பல்னு சொல்கிறாங்க. குதிரை இல்லை, இது ஒட்டகமானது பாலைவன கப்பல்னு சொல்கிறாங்க. சிங்கமும் புலியும் காட்டில் தான் இருக்கும். காட்டில் பார்த்திங்கன்னா மணல் குன்றுகள் காணப்படும். இது கிடையாது, எங்கே காணப்படும், பாலைவனத்தில் மணல் குன்றுகள் காணப்படும். ஓகேங்களா?
அடுத்த படம் பார்த்திங்கன்னா எனது அற்புதமான உடல். இதில் பாருங்கள், எலும்புகள் எதற்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேராக நிமிர்ந்து நிற்பதற்கு, அதுமாதிரி நம்ம உடம்புக்கு வடிவத்தை கொடுப்பதற்கு எது பயன்படுது? எலும்புகள் பயன்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? எலும்புகள் நேராக நிமிர்ந்து நிற்கவும் உடலுக்கு வடிவத்தை கொடுக்கவும் என்ன பண்ணுது? பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. எலும்புகள் இல்லாவிட்டால் என்ன பண்ணோம்? நம்மளுக்கு வடிவமே இருக்காதுன்னு சொல்கிறாங்க. நெகிழ்வுத்தன்மை ஃப்ளெக்சிபிளாக இருக்குன்றாங்க. ஓகேயா? ஸோ இப்போ எலும்புகள் தான் நேராக நிற்கவும் வடிவத்தை கொடுக்கவும் பயன்படுதுன்றாங்க. எலும்புகள் இல்லாவிட்டால் என்ன பண்ணுவோம்? நம்மளுக்கு வடிவம் இருக்காது, நெகிழ்வுத்தன்மை ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே. எலும்புகள் ஒன்றோடு ஒன்று சேரும் இடம், எலும்புகள் ஒன்றாக சேரக்கூடிய அந்த இடத்தை என்ன சொல்கிறாங்க? மூட்டு, ஜாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எலும்புகள் ஒன்றாக சேரக்கூடிய இடத்துக்கு, 2 எலும்புகள் ஒன்றாக சேரக்கூடிய அந்த இடத்துக்கு என்ன சொல்கிறாங்க? 2 எலும்புகளோ 2க்கு மேற்பட்ட எலும்புகளோ ஒரு இடத்தில் சேர்ந்தால் அதை மூட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதுதான் மூட்டு. கணுக்கால், முழங்கால், மணிக்கட்டு, முழங்கை, தோள்பட்டை, இது எல்லாமே என்ன தான்? இது எல்லாமே மூட்டு தான். ஏன்னா எலும்புகள் ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடம். அடுத்து பாருங்கள், நமது உடலுடைய மிகப்பெரிய புலன் உறுப்பு என்னது? தோல்னு சொல்கிறாங்க. ஓகே. நம்மளுடைய 5 புலன்கள்னு சொல்கிறோம். ஓகேவா? மெய், வாய், கண், காது, மூக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. மெயினாக அந்த தோல் தான் சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்மளுடைய மிகப்பெரிய புலன் உறுப்பு கண், காது, மூக்கு. ஓகேவா? ஸோ இதில் பார்த்திங்கன்னா, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தோலில் தான் நம்ம உடல்னு சொல்கிறோம், மெய்ன்னு சொல்கிறோம். ஸோ அப்போ நம்முடைய 5 புலன்களில் மிகப்பெரிய புலன் உறுப்பு எதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, தோல் தான் மிகப்பெரிய புலன் உறுப்புன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், யானையுடைய மூக்கு தான் என்னது? தும்பிக்கைன்னு சொல்கிறாங்க. ஓகே. நம்ம பின்னாடி பார்ப்போம். தந்தம் என்பது யானையுடைய பல்லினுடைய வடிவம் தான் அது. அதேமாதிரி தும்பிக்கை என்பது யானையினுடைய நீண்ட மூக்கு தான் அது தும்பிக்கை. அடுத்தது பாருங்கள், தோற்ற அமைவுனா என்னன்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம பல்வேறு போஸ் கொடுக்குறதுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அந்த போஸ்டர், இந்த பல்வேறு செயல்களை செய்யும்போது நம் உடல் அமைந்துள்ள நிலைகளை தான், நம்ம பொசிஷன் தான் என்ன சொல்கிறாங்க? தோற்ற அமைவுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தோற்ற அமைவு என்பது நம்ம பல வேலைகளை செய்யும்போது நம்முடைய உடல் அமைந்துள்ள நிலைக்கு பேர் தான் தோற்ற நிலை. அங்கே கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த தோற்ற நிலைன்றது. தோற்ற நிலையில் இது மாதிரி நிற்கிறது தப்பு, இது கரெக்டு. ஓகேவா? இது மாதிரி நடக்கும்போது இப்படி தான் நடக்கணும், இது ரைட்டு, இது தப்புன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் தூக்கும் பொழுது, அமர்ந்திருக்கும் போது இது சரியான நிலை, தவறான நிலையெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே பாருங்களா, சரியான நிமிர்ந்த தோற்ற அமைவு என்பது முதுகு வலியை என்ன பண்ணும்? தவிர்க்குன்னு சொல்லுவாங்க. அப்போ சரியான பொசிஷனில் நம்ம உட்காந்துருந்தோன்னா அந்த முதுகு வலி வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், நம்மை சுற்றியுள்ள தாவரங்களில் கவனிங்க, நம்மை சுற்றியுள்ள தாவரங்களில் தாவர பாகங்களை பற்றி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், இதில் இலையில் பார்த்திங்கன்னா முக்கியமான தகவல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது, இலைகள் தான்
என்ன பண்ணுது, உணவை தயாரிக்கின்றது. ஓகேங்களா? ஸோ அப்போ தாவர இலைகள் அதற்கு தேவையான உணவை தயாரிக்குது. ஓகேவா? ஒளிச்சேர்க்கையின் மூலம். அடுத்து பாருங்கள், ரொம்ப முக்கியமானது. நம்ம பெரிய வகுப்புலையும் இதை படிப்போம். இதில் நம்ம எடுத்துக்காட்டுகளை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். தாவரங்களை பார்த்தீங்கன்னா அதனுடைய உயரம், தண்டினுடைய தன்மை, அதனுடைய அடிப்படையில் என்ன பண்ணலாம், பல வகைப்படுத்தலாம்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சிறு செடிகள், புதர் செடிகள், ஏறுகொடிகள், படர்கொடிகள், மரங்கள்னு வகைப்படுத்தியிருக்காங்க. அதனுடைய உயரத்தினுடைய அடிப்படையிலும் தண்டினுடைய தன்மை அடிப்படையில் மெலிசாக இருக்கா இல்லை கட்டையாக இருக்கான்ற அடிப்படையில் வகைப்படுத்தியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், சிறு செடிகள். ஓகேவா? சிறு செடிகளுக்கு எடுத்துக்காட்டு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். சிறு செடிகளுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா புதினா, கொத்தமல்லி, புல். ஓகே, புதினா, கொத்தமல்லி, புல் என்பது சிறு செடிகளுக்கு எடுத்துக்காட்டுன்னு சொல்கிறாங்க. இதனுடைய தண்டு எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள், மெலிந்த தண்டாக காணப்படும். சிறு செடிகளுக்கு மெலிந்த தண்டாக, நம்ம புல்லை வச்சு நம்ம பண்ணிக்கலாம், அது கொத்தமல்லி வச்சு நம்ம கற்பனை பண்ணிக்கலாம். அது புதினா. அப்போ இதனுடைய தண்டு என்பது மெலிந்த தண்டாக காணப்படுகிறது. மிருதுவான சாஃப்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி மிகச்சிறிய உயரம் குறைந்த தாவரங்களாக காணப்படுது. இவற்றில் பெரும்பாலானவை சில மாதங்கள் மட்டுமே வாழக்கூடியது. அப்போ இதனுடைய பயிர் காலமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான மாதங்கள் தான் சொல்கிறாங்க. இப்போ சிறு செடிகள்னு பார்த்திங்கன்னா தண்டு மெலிஞ்சிருக்கும், மிருதுவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது சில மாதங்கள் மட்டுமே வாழக்கூடியதுன்றாங்க. சிறு செடிகளுக்கு எக்ஸாம்பிள் ரொம்ப முக்கியம், புதினா, கொத்தமல்லி, புல். ஓகேவா? அப்போ அடுத்தது பாருங்கள், அடுத்தது பார்த்திங்கன்னா புதர் செடிகள்னு சொல்கிறாங்க. ஓகே, இது புதர் செடிகள் பார்த்திங்கன்னா இது சிறு செடிகளை விட சற்று உயரமானதாக இருக்கும், தண்டு கொஞ்சம் கட்டையாக இருக்கும். அப்போ புதர் செடிகளுக்கு எக்ஸாம்பிள் முதல்ல பார்த்துரும், செம்பருத்தி, அரளி, மல்லிகைப்பூ. செம்பருத்தி பூச்செடி நம்மளுக்கு தெரியும், அரளி செடின்னு தெரிஞ்சிருக்கலாம். ஓகேவா? அப்போ செம்பருத்தி இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதனுடைய தண்டு என்பது என்ன பண்ணும், மரங்களை விட, புதர் செடிகள் பார்த்திங்கன்னா மரங்களை விட சற்று சிறியவைன்னு சொல்கிறாங்க. ஓகே, மரங்களை விட சற்று சின்னதாக காணப்படும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? உயரத்துலேயும் கம்மியாக தான் இருக்கும். ஓகே, தண்டு கொஞ்சம் சிறு செடிகளை விட கொஞ்சம் கடினமானதாக இருக்கும். ஓகேவா? தரையிலிருந்து பல தண்டுகளை கொண்டு வளர்ப்பவைன்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ பல தண்டுகள் இதற்கு காணப்படுன்றாங்க. பல தண்டுகளை கொண்டு என்ன பண்ணுது, இது வளருது அப்படின்னு சொல்கிறாங்க. அவற்றினுடைய தண்டு பகுதி மெல்லிதாக இருந்தாலும் சற்று கடினமாக இருக்குன்றாங்க. ஓகேவா? மெல்லிசாக தான் இருக்கும், ஆனால் கடினமாக இருக்கும். ஆனால் சிறு செடிகளை நம்ம பார்க்கும்போது என்ன படித்தோம், மெல்லிசாக இருக்கும். ஓகே, மெல்லியதாக காணப்படும்னு சொல்கிறாங்க. ஓகே, அது மெல்லிதாகவும் மிருதுவாக எப்படி இருக்கும் பாருங்கள், மெல்லிசாகவும் இருக்கும், மிருதுவாகவும் காணப்படும்னு சொல்கிறாங்க. ஆனால் இது பார்த்தீங்கன்னா மெல்லிசாக இருக்கும், ஆனால் கடினமானதாக காணப்படும், சற்று கடினமானதாக காணப்படும். ஓகேவா? மெல்லிதாகவும் சற்று கடினமானதாக காணப்படும், பல ஆண்டுகள் வளரும்னு சொல்கிறாங்க. இது பாருங்கள், நம்ம சிறு செடிக்கும் புதர் செடிகளுக்குமே பாருங்களேன். இது பார்த்திங்கன்னா சிறு செடிகளை விட புதர் செடிகள் என்பது உயரம் கொஞ்சம் சற்று உயரமானதுன்னு சொல்கிறாங்க. மரங்களை விட என்னது சற்று சிறியதுன்னு சொல்கிறாங்க. இதனுடைய தண்டு பகுதி பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், மெலிசாக தான் இருக்கும், ஆனால் தடிமனாக இருக்கும். ஆனால் சிறு செடிகள் எப்படி பார்த்தா மெலிசாக இருக்கும், ஆனால் எப்படி இருக்கும், மிருதுவாக காணப்படும் படிச்சிருக்கும். அது சிறு செடிகள் பார்த்திங்கன்னா சில மாதங்கள் மட்டுமே வாழும், இது பல ஆண்டுகள் வாழும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ புதர் செடிகளுக்கு எடுத்துக்காட்டு ரொம்ப முக்கியம், செம்பருத்தி, அரளி, மல்லிகை என்பது என்னது புதர் செடிகளுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து பாருங்கள், ஏறுகொடிகள். ஏறுகொடிகள் அப்படின்னா நம்ம எக்ஸாம்பிள் தெரிஞ்சுன்னா நம்மளுக்கு கற்பனை வரும். அவரைக்காய், ஓகே, புடலங்காய், ஓகே, பீர்க்கங்காய். ஓகே, அவரைக்காய், புடலங்காய், பீர்க்கங்காய் என்பது ஏறுகொடிகளுக்கு எடுத்துக்காட்டு. இப்போ ஏன் ஒரு இது மேலே, ஒரு தாவரத்தில் மேலே அல்லது ஒரு குச்சின் மேலே ஏறி அது வளருதுன்னா, இது நலிந்த தண்டினை உடையதாக இருக்கும். ரொம்ப மெல்லிசான தண்டினை நம்ம உடையதாக இருக்கும், அது நீண்டு காணப்படும். இது வளர்வதற்கு ஏதேனும் ஒரு ஆதாரம் தேவைன்றாங்க. ஓகே, நலிந்த தண்டினை உடையதாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது அந்த நலிந்த தண்டு பற்றி ஏறுவதற்கு கண்டிப்பாக என்ன ஒரு ஆதாரம் என்பது என்னது தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஒரு ஆதாரம் என்பது தேவைன்னு சொல்கிறாங்க. சில தாவரங்கள் சில மாதங்கள் வரை மட்டுமே என்னது
வாழக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. சில தாவரங்கள் சில மாதங்கள் மட்டுமே வளரக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு இதில் முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா ஏறுகொடியில் நலிந்த தண்டினை கொண்டு காணப்படும். கண்டிப்பாக இது வளர்கிறதுக்கு என்ன தேவை? ஒரு ஆதாரம், ஒரு குச்சியோ இல்லை ஒரு தாவரத்தின் மேலே என்ன பண்ணுவோம், இது பற்றி ஏறக்கூடியதாக இருக்கும். ஓகேவா? அப்போ ஏறுகொடிக்கு எடுத்துக்கிட்டு அவரைக்காய், புடலங்காய், பீர்க்கங்காய். ஓகேவா? அடுத்து பாருங்கள் படர்கொடிகள். ஏறுகொடிகள்லாம் மேலே ஏறி காணப்படும். படர்கொடிகள்லாம் தரை பகுதியில் என்ன பண்ணும், படர்ந்து காணப்படும். இதுவும் எப்படி தான் இருக்கும்? எக்ஸாம்பிள் பார்த்துங்க, பூசணிக்காய், தர்பூசணி, முலாம்பழம். பூசணிக்காய், தர்பூசணி, முலாம்பழம் என்பது பார்த்திங்கன்னா இது படர்கொடிகளுக்கு எடுத்துக்காட்டு. அப்போ இதனுடைய தண்டும் எப்படி தான் இருக்குது? நலிந்து தான் இருக்குது. இது என்ன பண்ணுது? தரையின் மீது படர்ந்து காணப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. மிகப்பெரிய கனமான கனிகளை தாங்கும் தன்மை கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதுவே இது ஏறுகொடியாக இருந்துச்சுன்னா அது பழமெல்லாம் நம்ம பிச்சுட்டு கீழே விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தாங்காது. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறது, இது கீழே படர்ந்து வளரக்கூடியது. இப்போ ஏறுகொடிக்கும் படர்கொடிக்கும் வித்தியாசம் பாருங்களா. அதில் இருக்கக்கூடிய அந்த கனிகள்லாம், காயோ கனிகளோ என்ன பண்ணும், அது ரொம்ப கனமானதை எடை மீறுதாகலாம் இருக்காது. ஆனால் இது பாருங்கள் ரொம்ப எடை மிகுந்த கனமான கனிகளை தாங்குவதால் இது படர்க்கூடிய தாவரங்களாக காணப்படுது. இது சில மாதங்கள் மட்டுமே வளரக்கூடியது. இப்போ பூசணிக்காய், தர்பூசணி, முலாம்பழம்லாம் நலிந்த தன்மை கொண்டு தரையின் மீது படர்ந்து காணப்படுது. ஏன்னா இது கனமான பழங்களை தாங்கும் தன்மை கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்கள் மரங்கள். இங்கே மரங்களுக்கு நம்மளுக்கு தெரியும், ஆலமரம், தென்னை மரம், மாமரம், இதெல்லாம் மரங்களுக்கு எடுத்துக்காட்டு. இந்த மரங்களில் பார்த்திங்கன்னா பெரிய உயரமான தாவரங்கள் தான் அது மரங்கள்னு சொல்கிறாங்க. பெரிய உயரமான தாவரங்கள். இதனுடைய தண்டு எப்படி இருக்கும்? பருத்து காணப்படும், கடினமான தண்டாக காணப்படும்ன்றாங்க. இதை தான் இந்த மரங்களுடைய தண்டை தான் என்ன சொல்கிறாங்க? மரத்தண்டு. ஏன்னா பருத்த கடினமான தண்டை மரத்தண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இது பல கிளைகளை கொண்டு காணப்படும் சொல்கிறாங்க. பல வருடங்கள் வாழக்கூடியதாக இருக்குன்றாங்க. நம்ம இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியமாக மரங்கள் பார்த்திங்கன்னா அதனுடைய பெரிய உயரமான தாவரங்களாக இருக்கும். அதனுடைய தண்டு பருத்து கடினமான தண்டாக இருக்கும். இதற்கு மரத்தண்டு அப்படின்னு பேர். ஆலமரம், தென்னை மரம், மரங்களுக்கு எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள். உங்களுக்கு தெரியுமான்னு கொடுத்துருக்காங்க. சமைக்கவும் தலைமுடிக்கு தேய்க்கவும் தேங்காய் எண்ணெய் பயன்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ சமைக்கவும் தலைமுடிக்கு தேய்க்கவும் எது பயன்படுது? தேங்காய் எண்ணெய் என்பது பயன்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள். அடுத்து நார்கள் சொல்கிறாங்க. ஓகே, நார்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவரங்களிலிருந்து பெறப்படக்கூடிய இழை தான் என்ன சொல்கிறாங்க, இழை போன்ற ஒரு அமைப்பு தான் நார்கள்னு சொல்கிறாங்க. நார்கள்னது தாவரங்களிலிருந்து பெறக்கூடிய இழை போன்ற அமைப்பு தான் நார்கள்னு சொல்கிறாங்க. இந்த நார்கள் எதுக்கு பயன்படுதுன்னா கயிறுகள், துணிகள் தயாரிக்க பயன்படுகிறது. ஓகேவா? இப்போ நம்ம பார்த்திங்கன்னா அந்த சணல் என்பது ஒரு இழை, இந்த நார் தாவரம் அல்லது இழை தாவரம்னு சொல்லுவாங்க. பருத்தி என்பது நார் தாவரம் அல்லது இழை தாவரம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ பருத்தி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சணல், இதெல்லாம் நார் தாவரங்கள். ஓகேவா? அந்த அது எதுக்கு பயன்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த நார்கள் எதற்கு பயன்படுதுன்னா கயிறுகள் செய்ய பயன்படுகிறது, துணிகள் தயாரிக்க பயன்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம முக்கியமானது இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது, இதுக்கு எடுத்துக்காட்டு இங்கே கொடுக்கல. ஓகேவா? அங்கே சணல் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பருத்தி ஆடைகள். ஓகேவா? பருத்தி. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த வாழை மரம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இது முக்கியமானது தாவரங்கள் பெறப்படக்கூடிய இலைகள் தான் அது நார்கள்னு சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா சணல், பருத்தி எல்லாம் முக்கியமான எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லலாம். ஓகேவா? அடுத்தது பாருங்கள். வீட்டு உபயோகப் பொருட்கள். இந்த பனை ஓலைகள் எதற்கு பயன்படுது பாருங்கள். கூடைகள், விசிறி செய்வதற்கு என்ன பண்ணுது, கூடை செய்கிறதுக்கு, விசிறி செய்வதற்கு பனை ஓலைகள் பயன்படுதுன்றாங்க. மூங்கில் எதற்கு பயன்படுதுன்னா
காகிதம், நாற்காலி, முறம் செய்வதற்கு பயன்படுகிறது. காகிதம், நாற்காலி ஒரு முறம் தயாரிக்க மூங்கில் பயன்படுது. கூடைகள், விசிறி செய்வதற்கு பனை ஓலைகள் என்பது என்ன பண்ணுது, பயன்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? பாருங்கள், பொறுத்துக்க பாருங்கள். பூசணிக்காய் அது வெயிட்டாக இருக்குதா, அது அப்போ அது என்னது, படர்கொடி தான். மிளகு நறுமணப் பொருள். வேப்ப மரம் மரக்கட்டை. திராட்சை அது ஒரு ஏறுகொடி. பருத்தி இழை. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், தரைக்கு டேஷ் வளரக்கூடிய தாவரங்களின் தண்டு பகுதி. ஓகேவா? தண்டு பகுதின்றது என்னது, தரைக்கு மேல். ஓகே, தரைக்கு மேல் வளரக்கூடிய தாவர பகுதிகள் தான் அது தண்டு பகுதி. தாவரத்தினுடைய பச்சை நிற பகுதி என்னது, இலைகள். ஓகே, டேஷ் உணவருந்தும் தட்டுகள் தயாரிக்க பயன்படுகிறது. ஓகேவா? பாக்கு மரம். ஓகேவா? அடுத்தது பார்த்திங்கன்னா, மொட்டு டேஷ் வளரும்னு கொடுத்துருக்காங்க, மலராக வளரும்னு சொல்கிறாங்க. ஓகே, மொட்டு விரிந்த நிலை தான் அது மலர்னு சொல்கிறோம். அடுத்தது பாருங்கள், நார் தரும் தாவரங்கள். ஓகேவா? ரோஜா நார் தராது, துளசி தராது, அப்போ வாழை தான். ஓகே, நார் தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா வாழைன்னு சொல்கிறாங்க. படர் கொடிகளுக்கு எடுத்துக்காட்டு. ஓகே, படர் கொடிகளுக்கு எடுத்துக்காட்டு என்னது, படர்கொடினாவே என்ன பண்ணுறது, வெயிட்டான கனிகளை கொண்டிருக்குன்னு பார்த்து படிச்சிருக்கோம். அப்போ முலாம்பழம் தான் வரும். ஓகே, சரி. அடுத்தது எது நறுமணப் பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழை இலை கிடையாது, மாவிலை கிடையாது, பிரியாணி இலை தான் அது நறுமணப் பொருளாக இருக்குது. முறம் தயாரிக்க எது பயன்படுகிறது, எதை படித்தா என்னது, மூங்கில் என்பது முறம் தயாரிக்க பயன்படுகிறது. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், இதை பாருங்கள், நம்மை சுற்றியுள்ள விலங்குகள்னு கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய விலங்குகள் விவசாய தொழிலில் ஈடுபடுதுன்னு சொல்கிறாங்க சில விலங்குகள். அப்போ அதை பண்ணை விலங்குகள்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய விலங்குகள் விவசாயத்தில் பயன்படக்கூடியதாக இருந்துச்சுன்னா அதை பண்ணை விலங்குகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து பாருங்கள், மாட்டினுடைய இளம் உயிரிக்கு பேர் என்னது, கன்றுக்குட்டி. இது தமிழிலே கேட்பாங்க. ஒரு உயிரினத்துடைய இளம் உயிரினுடைய பேர் என்னன்னு கேட்பாங்க. அது எங்கே, அதனுடைய வீடு, அதனால் நம்மளுடைய வீடு மாரி அதனுடைய வீடுக்கு பேர் மாட்டுத்தொழுவம். மாடுகள், நிறைய மாடுகள் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு பேர் என்னது, மாட்டுத்தொழுவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? மாட்டுத்தொழுவம். அதேமாதிரி இளம் உயிரிக்கு பேர் என்னது, கன்றுக்குட்டி. அடுத்தது பாருங்கள், கழுதையினுடைய இளம் உயிரிக்கு பேர் என்னது, கழுதைக்குட்டி. அது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். அப்போ ஆனால் முக்கியமான அதனுடைய வாழிடத்துக்கு பேர் லாயம்னு பேர். ஓகே, அதனுடைய இந்த கழுதைகள் தங்கியிருக்கக்கூடிய இடம், அதனுடைய வாழும் இடத்துக்கு பேர் என்னது, லாயம்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஓகே, கழுதையினுடைய வாழிடத்துக்கு பேர் லாயம்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், ஆடு. ஓகேவா? ஆடினுடைய இளம் உயிரிக்கு பேர் ஆட்டுக்குட்டி. இதில் ஒன்றும் தெரிஞ்சுக்கிறது ஒன்றும் இல்லை. இதில் வந்து பாருங்கள், பட்டி. ஓகேவா? இப்போ ஆடுகள் தங்கியிருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, பட்டின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம வீட்டில் சில விலங்குகளை நம்ம என்ன பண்ணுறாங்க, வளர்க்குறோன்னு சொல்கிறாங்க. அதை செல்ல பிராணிகள்னு சொல்கிறாங்க. ஓகே, வீட்டில் வளர்க்கக்கூடிய விலங்குகளை செல்ல பிராணிகள். அதுக்கப்புறம் பாருங்கள், நாய் தங்கியிருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் நாய்ப்பட்டியா. ஆட்டுப்பட்டி மாரி நாய்ப்பட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நாய்கள் தங்கியிருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் நாய்ப்பட்டி. அடுத்து பாருங்கள், இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு பாருங்கள்.
யானையினுடைய இளம் உயிருக்கு பேர் யானை கன்று. பசு கன்றும் பேர் யானை கன்று அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ யானையுடைய இளம் உயிருக்கு பேர் என்னது? யானை கன்றுன்னு சொல்கிறாங்க. இதில் முக்கியமானது பாருங்கள், ஆசிய ஆண் யானைகளுக்கு தந்தங்கள் உண்டுன்றாங்க. ஓகே, தந்தம்ன்றது என்னன்னா பற்களுடைய மாறுபட்ட அமைப்பு. முன்னாடியே பார்த்தோம், தும்பிக்கை என்பது மூக்கினுடைய வடிவம், இன்னொரு வடிவம், மூக்கினுடைய வடிவம் தான் என்னது? தும்பிக்கை. மாறுபட்ட வடிவம் தான் தும்பிக்கை. அதுமாதிரி பற்களுடைய மாறுபட்ட வடிவம் தான் இது தந்தம்னு சொல்கிறாங்க. ஆசிய ஆண் யானைகளுக்கு என்ன இருக்குன்னு சொல்கிறாங்க? தந்தங்கள் உண்டுன்றாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், ஆண் சிங்கத்திற்கு பிடரி மயிர் உண்டுன்னு சொல்கிறாங்க. ஆண் சிங்கத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தலையில் தாடி மாரி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த இதெல்லாம் அந்த முகப்பகுதி தலைப்பகுதிகளில் முடியானது காணப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. ஆண் சிங்கத்துக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ பெண் சிங்கத்துக்கு இருக்காது. ஓகேவா? அப்போ ஆண் சிங்கத்திற்கு என்ன இருக்கும்? பிடரி மயிர் காணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, அதேமாதிரி பாருங்கள், ரொம்ப முக்கியமானது தமிழில் கேட்பாங்க. நம்ம சோஷியல் சயின்ஸில் கொடுத்துருந்தாலும் தமிழில் கேட்பாங்க. சிங்கத்தினுடைய இளம் உயிருக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிங்கக்குருளை. புலியினுடைய இளம் உயிருக்கு பேர் புலிப்பரல்னு பேர். புலிப்பரல்னு பேர். சிங்கத்தினுடைய இளம் உயிரி சிங்கக்குருளை. புலியினுடைய இளம் உயிருக்கு பேர் அது பரல். ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து பாருங்கள், இதுலேயும் முக்கியமான டேட்டா சொல்லி பாருங்கள். மெதுவாக நகரக்கூடிய விலங்கு எதுன்னு கேட்டாங்கன்னா இது நத்தை. மெதுவாக நகரக்கூடிய விலங்கு நத்தை. உயரமான விலங்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டகச்சிவிங்கின்றாங்க. ஏன்னா அதனுடைய கழுத்து என்பது எப்படி இருக்கும்? நீண்டு காணப்படும்னு சொல்கிறாங்க. வேகமாக ஓடக்கூடிய விலங்கு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுத்தை. அப்போ பாருங்கள், மெதுவாக நகரக்கூடிய விலங்கு நத்தை, உயரமான விலங்கு ஒட்டகச்சிவிங்கி, வேகமாக ஓடக்கூடிய விலங்கு என்னது? சிறுத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, மீனுடைய இளம் உயிருக்கு பேர் மீன் குஞ்சுன்னு பேர். தவளையினுடைய இளம் உயிருக்கு பேர் தலைப்பரட்டை. ஓகே, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. தவளையினுடைய இளம் உயிருக்கு பேர் என்னது? தலைப்பரட்டை. இதில் பாருங்களா, யானைக்கு வந்து டேஷ் இருக்குன்னு சொல்கிறாங்க, தும்பிக்கை இருக்கும். அடுத்து வந்து டேஷ் பற்களுடைய மாறுபட்ட அமைப்பு. தந்தம் என்பது தான் பற்களுடைய மாறுபட்ட அமைப்பு. டேஷ் கண்களையும் டேஷ் காதுகளையும் பெற்றிருக்கும். யானை பார்த்தீங்கன்னா கண்கள் சிறியதாக இருக்கும், பெரிய காதுகளை கொண்டு காணப்படும். சிறிய கண்கள் பெரிய காதுகளை கொண்டு காணப்படுகின்றன. அடுத்து பாருங்கள், பொதுவாக பறவைகள் வந்து பார்த்திங்கன்னா கூடு கட்டி வாழும்னு சொல்கிறாங்க. ஆனால் மரம் கொத்தி ஆந்தை கிளி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மரப்பொந்துகளில் வாழும்னு சொல்கிறாங்க. மரம் கொத்தி ஆந்தை கிளி இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? பொந்துகளில் வாழும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், குயில் அவன் கூட்டை கட்டாமல் பிற பறவைகளின் கூடுகளில் அவன் முட்டைகளை இடுன்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது. குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது. அது பிற பறவைகளுடைய கூடுகளில் தான் என்ன பண்ணுவோம்? முட்டையை இடுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், இந்த இதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய உயிரினங்கள். ஓகேவா? எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா தவளை. ஓகேவா? நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய உயிரினம் எது? தவளை. இருவாழ்வியல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதோட இந்த ரெண்டாம் வகுப்பினுடைய முதல் பருவம் சூழ்நிலை அறிவியல் முடிஞ்சிச்சு. அடுத்த வகுப்பில் அடுத்த பாடத்தை பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.